பிரைஸ் லார்ட். ஆமென் ஆமென். நன்றி பாஸ்டர். ஆண்டவர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமென் ஆமென். வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்திற்கு நாங்கள் ஒரு மனமாக கூடி வந்திருக்கிறோம். ஆராதனைக்கு முன்பாக 112வது சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனைக்கூடாக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மனவுருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணுமட்டும் பயப்படாதிருப்பான். ஆமேன். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பும் இரக்கமும் கிருபையும் கொண்ட எங்கள் நல்ல தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான எங்கள் தேவனே, உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தூயாதி தூயவர் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கேருவின்கள் சேராவின்கள் மத்தியில் வீற்றிருக்கும் எங்கள் பரிசுத்தமான தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களை கரங்களில் கொண்டவர் நீர் என்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் நித்தியர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் உன்னதமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இல்லாதவைகளை எல்லாம் இருக்கிறதாய் வரவழைக்கிற தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமாலா கூடாத காரியங்கள் எதுவும் இல்லை. நீர் அற்புதமான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த பாதைகள் ஒவ்வொன்றும் எங்கள் நன்மைக்காக என்று உம்மை நோக்கி துதிக்கிறோம் ஆண்டவரே. அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் கிருபை அளிக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்கு கிருபை செய்து இம்மட்டும் எங்கள் கரம் பிடித்து எங்களை நடத்தி கொண்டு வாரவரே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். நீர் சர்வ ஞானி என்று நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் சிந்தப்பட்ட கடைசி துளி இரத்தத்தாலும் நாங்கள் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நீர் எங்களுக்காக சிந்தின அந்த பரிசுத்தமான இரத்தத்தால் நாங்கள் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பாவங்கள் சாபங்களில் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தம் நீர் எங்களுக்காக சிந்தினபடியால் நாங்கள் உமக்கு சமீபமாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எண்ணிலடங்காத நன்மைகளை எங்களுக்காக செய்த தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்கள் கண்மலையான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவரீர் நீர் நல்லவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவ சாப தண்டனைகளில் இருந்து எங்களை தப்புவித்து மீட்டுக்கொண்ட தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளை நாங்கள் என்றைக்கும் பாடி துதிக்க செய்பவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் அடியாழத்தில் இருந்து உம்மை ஆராதிக்கிறோம். உண்மையாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் அடியாழத்தில் இருந்து நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய உண்மையான பிரசன்னம் எங்களை இந்த நேரத்தில் ஆட்கொண்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் நீர் உண்மை உள்ள தேவனாய் உலாவி வருவதற்காக உமக்கு நன்றி. உயிருள்ளவராய் எங்கள் மத்தியில் வீற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களை ஆளுக செய்யும் ஆவியானவராய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உமக்குள் எங்களை மேன்மை பாராட்ட செய்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. நீதியும் ஞானமும் நிறைந்த தேவனாய் உம்முடைய சிங்காசனத்தில் நீர் அமர்ந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் என்கிற பரிசுத்தமான அந்த பிரசன்னத்தில் நாங்கள் ஓடி வரும்போது உம்முடைய கிருபைகளை எங்களை விட்டு விலக்காமல் இருக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகம் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. யெகோவா ஈராய் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே.
தலைமுறை தலைமுறையாக எங்களை புதிதாக பிரகாசிக்க செய்யும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மையின் நிமித்தமும் உம்முடைய கிருபைகள் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் இறங்கி வருவதற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தேவனாய் எங்களோடு இருக்கிறீர். எங்களை நடத்தும் வல்லமையுள்ள ஆவியானவராய் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை வாஞ்சியோடு நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தினபடியால் நாங்கள் வாஞ்சியோடு உம்முடைய பாதத்தை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் நீர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்தான நேரங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் நேரமெல்லாம் எங்களுக்கு பதில் தரும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருந்து சத்ருவின் பொல்லாங்கான காரியங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து எங்களை தப்புவித்த தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்கள் மத்தியில் எங்களை தலை நிமிரச் செய்த தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் எங்களை தப்புவித்த தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிறகுகளில் எங்களை இளைப்பாறை செய்யும் தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிறகுகளால் எங்களை மூடி மறைக்கிறவரே உமக்கு நன்றி. பாதி எங்கள் கூடாரங்களை அணுகாமலும் எந்த ஒரு நோய் விபத்து பொல்லாப்பு தீங்கு ஒன்றும் எங்களை அணுகாமல் உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் மூடி மறைக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததினால் வைப்பீரு எந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நானோடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாயிருப்பதினால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததினால் வைப்பீரு எந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் வெகு விரைவில். என்னோடு இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதினால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததினால் வைப்பீரு எந்த அடைக்கலத்தில். வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதினால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததினால் வைப்பீரு எந்த அடைக்கலத்தில். நன்றி ஆண்டவரே. உன்னதமான அடைக்கலத்தில் வைத்து எங்களை காத்து நடத்தும் எங்கள் துயாதி தூயவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் மத்தியில் உயிருள்ள தேவனாய் நீர் எழுந்தருளி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை சந்ததி சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய்
எங்களை நடத்தி கொண்டு வருபவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் மேல் நீர் வைத்த கிருபை பெரிதாக இருக்கிறபடியால் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் அளவில்லாத கிருபைகள் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சரீரமானது தேவ ஆவியானவர் நீர் தங்கும் ஆலயமாக இருக்கிறதுக்கு கிருபை செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தினால் எங்களை காத்து நடத்தி கொண்டு வருபவரே, உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் எங்களை பாவமர கழுவினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்க வைக்கிற உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் எதிர்த்து நிற்கவும் எங்களுக்கு கற்றுத்தந்த தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தைகளுக்காக நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் உனக்கு மகாபரிய பலமும் கேடகமுமாய் இருப்பேன் என்ற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்கள் பலமாயும் கேடகமாயும் அரணாயும் கோட்டையாயும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் செல்லுமிடமெல்லாம் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட நடந்து வரும் தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி தகப்பனே. திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீதிமான்களாய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை நோக்கி கூப்பிடும் போது எல்லா விதமான இடுக்கண்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் எங்களை விடுவிக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் உம்மை நோக்கி எங்கள் இரு கரங்களை உயர்த்தும் போதெல்லாம் எங்கள் கால்களை வலைக்கு நீக்கலாக்கிவிடும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பரிசுத்த வசனங்களை எங்களுக்காக அனுப்பி எங்களை குணமாக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு ரட்சிப்பை கண்டடைய செய்தவரே, நீரே எங்கள் தேவன் என்று அதிகாலமே நாங்கள் உம்மை தேடும்படி செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் விசுவாசத்தின் படியும் எங்கள் நம்பிக்கையின் படியும் எங்களை ரட்சித்த தேவன் நீர் ஆண்டவரே. சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறதற்காகவே இவ்வுலகிற்கு வந்த எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லும் போதெல்லாம் சத்துருவின் சகல கிரிகைகளும் அழிக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் சகல கிரிகைகளும் அழிக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் சகல எண்ணங்களும் திட்டங்களும் நிர்மூலமாக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்றவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்றவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்கள் பலனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறதால் நாங்கள் பயப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராயிருப்பதால் நாங்கள் பயப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்களை வெட்கப்பட்டு போக விடாமல் காத்து நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தரின் பெலனானார், அவரே என் கீதமானார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின்றோனே, மகிழ்ச்சி குரல் வெற்றியின்றோனே, எனது கூடாரத்தில் அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. கர்த்தரின் பெலனானார், அவரே என் கீதமானார். கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படேன். மனிதன் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி நமது கூடாரத்தில். கர்த்தரின் பெலனானார், அவரே என் கீதமானார். கர்த்தரின் பலக்கரம் மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றார்,
வெற்றி தருகின்றார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி நமது கூடாரத்தில். கர்த்தரென்றலனானார், அவரே என் கீதமானார். விழும்படி தள்ளினார்கள், என்னை வீழ்த்த முயன்றார்கள். கர்த்தரோ தாங்கினார், கரம் நீட்டி உதவினார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி நமது கூடாரத்தில். நன்றி ஆண்டவரே. எங்கள் இல்லங்களை ஆளுகை செய்யும் எங்கள் ஆவியானவரே, எங்கள் இல்லங்களில் நீர் எங்களோடு உலாவி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு நீர் எங்களை நடத்தி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை எங்களுக்காக நீர் தந்து எங்களை சமாதானத்தோடும் எங்களை வழி நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை தேடுபவர்களுக்கு நீர் பலம் கொடுக்கும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். மகிமைக்கு பாத்திரரான தேவாதி தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒன்றுமில்லாத எங்களை உம்முடைய காருண்யத்தால் உயர்த்தி வைத்த தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதைக்கு வெளிச்சம் தந்து நடத்தும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை உயிரோடு காத்த எங்கள் நல்ல தேவனே, எத்தனையோ வாத நோய்கள் கொள்ள நோய்கள் வந்த போதிலும் எங்களை கரத்தினால் மூடி மறைத்தவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்ற வார்த்தைகளின்படி அந்த வார்த்தைகளால் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்து நடத்தின தேவன் ஆண்டவரே. வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றின தேவன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். வியாதிகள் பலவீனமான நேரங்களில் எங்கள் மருத்துவராயும் கண்ணீரின் நேரத்தில் எங்கள் ஆறுதலின் தேவனாயும் நீர் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் நிலைப்படுத்துபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பூமியை அஸ்திபாரப்படுத்துபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சர்வ வல்லவராய் எல்ஷடாய் தேவனாய் எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நீர் எங்களையும் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈராய் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கண்ணீரில் தள்ளாடி கொண்டு நின்ற நேரங்கள் எல்லாம், பாதை தெரியாமல் நின்ற நேரங்கள் எல்லாம் எங்கள் கரத்தை பிடித்து நடத்தின தேவன் நீர். சமாதானம் தந்தங்களை நடத்தின தேவன் நீர். தாயின் கருவில் இருந்து எங்களை கண்டுகொண்ட நல்ல தேவனாய் நீர் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகளை மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து கொண்டு வார தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஐயா. எங்களுக்காகவே நீர் உண்டு பண்ணின உம்முடைய கிருபைகள் ஒவ்வொன்றிற்காகவே நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் எங்களை நீர் மறைத்து வைத்து காத்து நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையினால் நீர் சத்துருக்களை அழிக்கும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்தி கொண்டு வருபவரே, எங்கள் ஆலோசனையின் தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய ஆலோசனைகளின் சத்தத்திற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தரும் ஆவியானவராய் நீர் எங்களை நடத்தி கொண்டு வார கிருபைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் உம்மை துதிக்கும் சத்தத்தில் சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் நடுவில் நான் மகிமையாய் வாசம் செய்வேன் என்றவரே. எங்கள் நடுவில் நீர் மகிமையின் தேவனாய் வாசம் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்மை நம்பி உம்முடைய பாதத்தில் நிற்கும் எங்கள் நடுவில் நீர் மகிமையாய் வாசம் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை தெரிந்த எங்கள் நடுவில் நீர் மகிமையாய் வாசம் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் குடும்பங்களில் நீர் மகிமையாய் வாசம் செய்வதற்காக உமக்கு நன்றி. எங்கள் பலவீனமான வியாதியான நேரங்களில் நீர் மகிமையாய் வாசம் செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு
எங்களுக்காக தெரியப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நாமத்தை தெரிந்த எங்களை நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை துதிக்கும் சத்தத்தில் சத்துருவின் வல்லமைகள் ஒவ்வொன்றும் அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த மகிமையின் தேவனுக்கு நாங்கள் துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். அந்த மகிமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் துதிகளை நன்றி பலிகளை ஏற்றுக்கொள்பவரே உமக்கு நன்றி. உம்முடைய பாதத்தில் காலூன்றி நிற்க செய்பவரே உமக்கு நன்றி. ஒருவதும் எதிர்த்து நிற்காதபடி எங்களை பலப்படுத்தி உம்முடைய கரத்தின் பிடியில் நீர் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் குடும்பங்களை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் போகும் போதும் வரும்போதும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்வதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்தமான அந்த இரத்தத்தை ஜீவ ரத்தத்தை எங்கள் இல்லங்களில் நாங்கள் தெளித்து உம்முடைய ஆசீரை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ரத்தம் எங்கள் வீடுகள் தெளிக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வாசல் நிலை கதவுகளில் பூசப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. முடிந்தது என்ற சூழ்நிலைகளையும் புதுப்பிக்கும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் நடுவில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவரே, எங்கள் வாயில் துதிகளை தந்துமை துதிக்க வைத்துக் கொண்டிருப்பவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கதான் எல்லாமே, உமக்கம் தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, நேக்கம்தான் எல்லாமே. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தான் ஐயா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உமக்கம்தான் எல்லாமே. நீரே புகலிடம், எனது மறைவிடம். நீரே புகலிடம், எனது மறைவிடம். இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உமக்கம்தான் எல்லாமே. என்மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகிறீர். என்மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகிறீர். நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுகிறீர். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உன்னேக்கம்தான் எல்லாமே. கர்த்தருக்குள் மகிழ்கின்றேன், களிகூர்ந்து துதிக்கின்றேன். கர்த்தருக்குள் மகிழ்கின்றேன், களிகூர்ந்து துதிக்கின்றேன். நீதிமானாய் மாற்றினீரே, நித்தமும் பாடுகிறேன். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உமக்கம்தான் எல்லாமே. ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் நம்பும் கேடகமாய் எங்கள் அரணும் கோட்டையுமாய் இருப்பவரே உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.
தாவீதை உம்முடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்ன தேவாதி தேவனே, எங்களையும் உம்முடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாக நீர் மாற்றி அமைக்க உம்முடைய கிருபையை கேட்டு உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவன் தர வந்த எங்கள் நல்ல தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தந்தங்களை ஆசீர்வதித்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக நீர் எங்களுக்கு கிருபை அளித்த தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். கடினமான பாதைகளில் எல்லாம் எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அளவில்லாத நன்மைகளை செய்து எங்களை விடுவித்த தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் எங்களை வழி நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி ஐயா. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை மாறாதது, உம்முடைய வார்த்தைகள் அழியாதது என்று அந்த வார்த்தைகளுக்கு எங்களுக்காக நீர் தந்து எங்களை நடத்தி வரும் எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் துதித்து பாடுகிறோம், துதித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நிற்கும் எங்களை உம்முடைய கிருபையின் கண்கள் காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் கோட்டை மரணமாயிருப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பாதத்தில் நிற்க எங்களை பரிசுத்தப்படுத்தினவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். செம்மையானவர்களின் நித்தியத்தில் சமாதானம் தந்து நடத்துபவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இதுவரையும் எங்களை கரம் பிடித்து நடத்தினவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுதெல்லாம் எந்த வார்த்தைகளை எங்கள் கண்கள் காண வேணும் என்று எங்களுக்கு காட்டுபவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன், உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக தந்த ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனத்தாலும் எங்களை ஆசீர்வதிக்கும் தேவன் நீர். 1000 நாமங்களை கொண்ட எங்கள் தேவாதி தேவனே, 1000 நாமங்களாலும் உம்மை துதிக்கிறேன். எங்களுக்காக வாக்குத்தத்த வசனங்களை தந்த அந்த வசனங்களால் ஆசீர்வதித்த உம்மை 1000 நாமங்களாலும் நான் உம்மை துதிப்பேன், 1000 நாமங்களாலும் நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரே, எங்கள் சிறுமைகளை எல்லாம் மாற்றி போடுபவரே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். எங்கள் பலவீனங்களை மாற்றி போடுபவரே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். எங்கள் வியாதிகளை எல்லாம் மாற்றி போடுபவரே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதியும் புகழும் என்னில் நிலைத்திருக்கும் எங்களது தேவனுக்குரியது. எல்லா துதியும் கனமும் எங்களுக்கு கிருபை அளித்த தேவனுக்குரியது ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் எங்களுக்காக சத்துருவோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கும் எங்கள் தகப்பனுக்கே உரியது ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் எங்களை சத்துருக்கள் மத்தியில் தலைநிமிந்து நடக்க செய்த உமக்குரியது ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் எனக்காக நிற்கும் இயேசுவுக்கு, என் சார்பில் செயலாற்றும் இயேசுவுக்குரியது ஆண்டவரே. எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவன் விட்ட தேவாதி தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கட்டுண்டவர்களை எல்லாம் விடுதலையாக்கும் எங்கள் தேவாதி தேவன் நீரென்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் என் தேவன் நீர் எங்களுக்கு பெரியவராயிருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் சர்வ சிருஷ்டியர் என்றுமே ஆராதிக்கிறேன், நீர் சர்வ வல்லவர் என்றுமே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். சத்துருவின் திட்டங்கள் எண்ணங்கள் ஒவ்வொன்றிலும் எங்களை அகப்படாமல் உம்முடைய கரத்தின் பிடியில் வைத்து நடத்துபவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பொல்லாத ஆவிகளின் சத்தம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் எண்ணங்கள் சிந்தனைகளை புதிதாக்கும் தகப்பனே, ஆவியான தேவன் நீர் எங்கள் மேல் அசைவாடும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் தகப்பனே, வழியது சரியான வழியது என்று தெரியாமல் நிற்கும் நேரங்கள் எல்லாம் இதுதான் வழி என்று காட்டும் உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. சர்வ சிருஷ்டியரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை தேடாமல் இருந்தும் எங்களை தேடி வந்து உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தினவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் நீர், இனிமேலும் எங்களை நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்திலக மகிழ்வே. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏகோவாசித்கேனே நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் எனக்குள்ள கொஞ்சம் நல்லதே. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏகோவாசித்கேனே நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா, ஏசையா, என் ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏகோவாசித்கேனே நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையில் திருப்தியாவேன், உம் சமூகத்திலக மகிழ்வேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன், ஆமீன். இன்றைய நாளில் எத்தனையாவது சங்கீதம் வாசிச்சிங்களம்மா? 112. 112. அப்படியே நெல்லுங்களம்மா. பிரைஸ் லார்ட் செல்வி ராமச்சந்திரம்மா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். சிஸ்டர் ஜான்சி அவர்கள் 3 கிழமை வெக்கேஷனில் போகிறார்கள். அவருக்காக ஒரு ஜெபத்தை எடுத்து ஆசீர்வதித்து விடுங்களம்மா. ஓகே பிரதர். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளுக்கு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. இவ்வளவு நேரம் அப்பா அழகாய் பாடி துதித்து அப்பா ஜெபத்தை நடத்தின சகோதரி அப்பா நான்சி உம்முடைய கருத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர்கள் ஆம் தகப்பனே அப்பா உமக்கென்று தகப்பனை வேறு பிரிக்கப்பட்டு அப்பா உம்முடைய ஊழியத்தை உத்தமமாய் வாஞ்சையோடு ஆசையோடு தகப்பனே உமக்கு ஆராதனை செய்யும்படியாய் நீர் அவர்களை வேறு பிரித்த தயவு இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த வேளையிலும்
உம்முடைய கரத்திலே அவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, அவர்கள் அந்த 3 வாரம் அவர்கள் போகிற பிரயாணங்களிலும் போக்கிலும் வரத்திலும் அவர்களை நீர் தேவ தூதர்களை கட்டளையிட்டு பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு தகப்பனே நீர் பக்க பலனும் பாதுகாப்புமா இருந்து தகப்பனே எந்த ஆபத்துகளும் நேரிடாதபடி வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்களுக்கும் விலக்கி தேவ தூதர்களை நீர் கட்டளையிட்டு பாதுகாத்து நீர் அந்த வசனங்களின்படி எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் என்ற வசனத்தின்படி மகளை அப்பா நீர் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஒத்தாசையாய் உதவியாய் இருந்து சுகத்தோடு பலத்தோடும் திரும்பவும் அந்த சங்கமம் என்ற வானொலியோடு வந்து இணைந்து உமக்கு ஊழியத்தை செய்யும்படியாய் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலமும் ஜெபிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. God bless you. நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. ஆமேன். எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க, நாங்களும் போலான்னு இருக்கிறோம் அடுத்த வாரம். ஆமென், ஆமென். ஆமீன். கர்த்தருக்கு நன்றி. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இணைந்து பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்திய சௌரி ஜான்சியையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததியாக வழிநடத்த அதே வேளையிலே அவர்கள் எடுக்கின்ற பிரயாணங்களிலும் கூட கத்தர் கூட இருந்து வழிநடத்தி ஆமென். திரும்பமாக கூட்டி சேர்க்க கத்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஹேவ் a குட் வெக்கேஷனுமா. நாங்கள் திரும்பமாக அடுத்த மாதத்திலே சந்திப்போம். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த வேளை